புதுசா கட்சியை தொடங்கிய தம்பி. அவருக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான், ஒரே கட்சி ஒரே அஜெண்டா. அவருக்கு என்ன அப்படின்னா ஒரே அஜெண்டா தான். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. நீங்க திமுகவை திட்டத்தை பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, எங்களுக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க யார் என்பது தெரிந்து விட்டது. நீங்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடுவதற்காக கட்சி தொடங்கவில்லை. திமுகவை வீழ்த்த நினைக்கிற RSSக்காக நீங்கள் கட்சி தொடங்கியிருக்கிறது. அந்த சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய வகையில் சீமானும் விஜயும் செயல்படுகிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுடைய செயல் திட்டம், அவருடைய அரசியல், அவருடைய போக்கு அனைத்தும் பிஜேபி RSSக்கு துணை போகக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஒருபுறம் தமிழ் தேசியம் பேசுவது போல் அவர்கள் நாடகமாடுகிறார்கள். இவர்கள் ஒருபுறம் தனித்து நாங்கள் இயங்குகிறோம், திராவிட அரசியலையும் பேசுகிறோம், பெரியார் அரசியலையும் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவரையில் பிஜேபி பற்றியோ RSS பற்றியோ இதுபோன்ற சனாதன சக்திகளின் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான தாக்குதலை பற்றியோ ஏதாவது விஜய் வாய் திறந்திருக்கிறாரா? ஏன் பேசவில்லை? அவர் கொள்கை எதிரி என்கிறார். கொள்கை எதிரி என்றால் அவர்களை கொள்கை அடிப்படையிலே விமர்சிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா இல்லையா? கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டுமா இல்லையா? கண்டிக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு இடையிலே அப்படி ஒரு உறவு இருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்போது நடிகர் விஜய் அவர்களை அந்த கூட்டணியிலே இணைக்கிற முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அழுத்தம் கொடுத்து அவரை அடிபணிய வைக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் ஊடகங்களில் பெரிய அளவிலே விவாதிக்கப்படுகின்றன. அவர் அந்த அச்சுறுத்தலுக்கு அடிபணிவாரேயானால் அவருடைய அரசியல் எதிர்காலம் சூன்யமாகிவிடும். அது அவருக்கும் தெரியும். பிற மாநிலங்களில் பாஜக எப்படி சங் பரிவார்கள், பாஜக உள்ளிட்ட அனைவரும் எதிர்க்கட்சிகளை நயவஞ்சகமாக வளைத்து போடுவது அல்லது அவதூறு பரப்பி எதிர்ப்பது என்கிற உத்திகளை கையாளுகிறார்களோ அதே உத்திகளை தமிழ்நாட்டிலும் கையாள முயற்சிக்கிறார்கள். நண்பர் விஜய் அதற்கு இணங்க மாட்டார். தன்னுடைய எதிர்காலத்தை அவரே சூனியமாக்கிக் கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன்.